நாட்டின் விவசாயிகள் தண்ணீருக்காக கையேந்த மன்னனுக்கு கொண்டாட்டம் ஒரு கேடா? நாட்டு மக்கள் பஞ்சத்தில் அடிபட மன்னனுக்கு பட்டாடை ஒரு கேடா? நாட்டில் அமைதி இல்லாமல் இருக்க மன்னன் பரிவாரங்களோடு பாட்டுப்பாடி மகிழ்வது ஒரு கேடா இல்லையா? திமுக ஆட்சியும் தமிழ்நாட்டின் நிலையும் இதைத்தான் உணர்த்துகின்றன. திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்தே காவிரி விவகாரத்தில் இரண்டாம் தாய் மனநிலையில்தான் ஸ்டாலின் நடந்து கொள்கிறார். வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்பட வேண்டிய மேட்டூர் அணை இதுவரை திறக்கப்படவில்லை. காவிரியில் வழக்கமாக கிடைக்க வேண்டிய தண்ணீரையும் திமுக கேட்டு பெறவில்லை. இத்தனைக்கும் கர்நாடகாவை ஆளும் காங்கிரஸ் கட்சியின் கூட்டணியில் இருந்து கொண்டே காவிரி உரிமையை மீட்க தவறியது திமுகவின் கையாளாகாத தனத்தை வெளிப்படுத்துகிறது. 40 எம்பிக்களை கையில் வைத்துக்கொண்டு 9.19 டிஎம்சி தண்ணீரை கேட்டு பெறாமல் மயான அமைதி காத்து டெல்டா விவசாயிகளின் சோற்றில் மண்ணள்ளி போட்டு வருகிறது திமுக. இந்த லட்சணத்தில் கோவையில் கூட கூத்தாடி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். முப்பெரும் விழா என்று அதற்கு பெயர் வேறு வைத்துக் கொண்டுள்ளார்கள். தமிழ்நாட்டில் அணைகள் வறண்டு போய்விட்டன. ஜூன் மாதம் 12ஆம் தேதி திறக்க வேண்டிய மேட்டூர் அணையும் இதுவரை திறக்கப்படவில்லை. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் செப்டம்பர் மாதம் நடத்தும் அந்த விடியா திமுக கட்சி கொண்டாட்டத்தை ஜூன் மாதமே கொண்டாடுகிறார்கள். இந்த இடத்தில்தான் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் கிள்ளுக்கீரைகளாக நினைத்துக் கொண்டாரா ஸ்டாலின் என்று கேட்க தோன்றுகிறது. கூத்தடிக்கவும் பட்டிமன்றம் போட்டு கருணாநிதி புகழ்பாடவுமா 40 எம்பிக்களை அவர்களுக்கு மக்கள் கொடுத்தார்கள்? முப்பெரும் விழா என்ற பெயரில் மாநாட மயிலாட நடத்தும் கூட்டத்திற்கு ஆள் பிடிப்பதற்கு படுஜோராக செயல்படும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியின் 40 எம்பிக்கள் காவிரியில் உரிமை மீட்க காலடி எடுத்து வைக்க தயங்குவது ஏன்? ஜூலை மாதத்திலிருந்து மின்கட்டணம் உயரப்போகிறது என்ற கவலையில் மக்கள் இருக்கிறார்கள். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை எவ்வளவு நாள் கிடப்பில் போடுவீர்கள் என ஆதங்கப்படுகிறார்கள் மக்கள். வரியை உயர்த்துகிறார்கள், மின்சாரத்தை துண்டிக்கிறார்கள், தொழில் வளத்தை சரித்து விட்டீர்கள் என மக்கள் கோபத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள். ஆனால் திமுகவோ ஆளில்லாத சேர்களுடன் கருணாநிதி நூற்றாண்டு விழா நடத்தி அசிங்கப்பட்ட போதும், ஆடிய சேலம் மாநாட்டில் கசையடி வாங்கிய போதும் அசிங்கத்தை பற்றி கவலைப்படாமல் கொண்டாட்டத்திலேயே காலத்தை கழிக்கிறது. தண்ணீர் தர கர்நாடகா மறுக்கிறது, தட்டி கேட்க தயங்குகிறது திமுக. இதில் திமுகவிற்கு முப்பெரும் விழா ஒரு கேடா என கேட்க தொடங்கிவிட்டார்கள் மக்கள்.